ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது வாழைப்பழம் வச்சு ஈவினிங் டீ டைமில் செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நான் பழுத்த 2 வாழைப்பழம் எடுத்திருக்கிறேன். எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்குறையிலும், ஆனால் நல்லா பழுத்திருக்க வேணும். இப்போ இது ஒரு விஸ்கால் அப் இல்லாட்டி கேர் அப் எதாலன்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கிற வேணும். கொஞ்சம் துண்டுகள் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே மேஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததில் 2 முட்டை, 1/2 கப் ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி நீங்கள் மில்க் பவுடர் தானே, அது கூட கரைச்சிட்டு எடுத்துக்கொறையிலும். இதோடவே 1/4 கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கூட தேவைண்டா இதோட இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பனானா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்து இல்லைன்னா 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதாவது 1/4 கிலோ கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக உப்பு. நான் 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அளவில் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இதை மூடியால் மூடிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இதை விட பேட்டர் திக்காக இருந்தால் மட்டும் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேட்டர் இது மாதிரி தான் இருக்கும். இதை இப்போ நாங்கள் பொரிச்சுக்குற வேணும். நான் இன்றைக்கி சும்மா இந்த குழிக்கரண்டி இருக்குத்தானே, அதால் எடுத்து ஊற்றி தான் பொரிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் அதில் கூட நீங்கள் போட்டுட்டு அதில் ஒரு கட்டோண்டு போட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். ஒரு தாச்சியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகினதுக்கு பிறகு நான் அந்த குழிக்கரண்டியால் எடுத்து கொஞ்சமாக ஊற்றி பொரிக்க போகிறேன். இந்த ஸ்நாக்குக்கு ஷேப் எதுவுமே தேவையில்லை. அப்படி இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு போல் மாதிரி அப்படி செஞ்சு எடுக்க வேணுமெண்டா நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு கொஞ்சமாக ஊற்றி பொரிச்சு எடுத்துக்குறையிலும். இது பொரியறதுக்கு மிச்ச நேரம் தேவைப்படாது எங்களுக்கு, அதனால் 2 சைடும் திருப்பி போட்டு நல்லாவே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்ததுக்கு பிறகு இதை அப்படியே சீனியில் போட்டுக்கோங்க. நான் சீனியில் கொஞ்சமாக சின்னமன் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படிலாட்டி உங்களுக்கு ஏலக்காய் தூளோட ஃப்ளேவர் விருப்பம்னா அது கூட சீனியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சுகர் கோட்டிங் கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். டேஸ்டான பனானா டோனட்ஸ் ரெடி. செய்கிறதுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி, கொஞ்ச நேரத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சு குறையிலும். நல்ல சாஃப்டாக நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.